நமக்குள்ள இன்டிமெசி, தாம்பத்திய வாழ்க்கையே வேண்டியதில்ல. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, உங்கள சந்தேகமா பார்ப்பாங்க. ஆனா பரவால்ல, சொல்லுங்க. வேண்டியதே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி வேண்டியதில்ல. அது இல்லாம நம்ம எப்படி வாழ்ந்துடலாம்? இன்னும் நல்லா வாழலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறேன். அப்ப அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, "உங்களுக்கு நான் பேசுறது ஓகே. இதே மாதிரி அவங்களும் வந்தா தானே, அவங்களுக்கும் சொன்னா தானேன்னு சொன்னாரு. அதனால நீ வரணும்." அப்படின்னு சொல்லுங்க. வருவாங்க. ஏன்னா இப்ப வந்து பிரச்சனைய சொல்லல நானு. இவரு போய் சொல்றாரு. ஆச்சரியமா அவங்க வந்து, "என்னது உங்களுக்கு விருப்பம் இல்லையா?" அப்படின்றாங்க. இவரு வந்து, "இல்ல எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா நீ வேண்டான்னு விரும்புறதுனால அது வேண்டாம். பட் அதுதான் வாழ்க்கையா? அது இல்லாம எவ்வளோ இருக்குல்ல வாழ்க்கையில. அத நம்ம நல்லபடியா இன்னும் அது" அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டாங்க. ஓகே. வந்தா இப்ப அந்த மேடம்ட்ட பேச்ச ஆரம்பிக்கிறேன். மேடம் வந்து, "இது இல்லாம தானே பேசுறோம்னு தானே பேசியிருக்கோம். அப்ப நான் ஆரம்பிக்கும்போது இது இல்லாம தான் பேசப் போறோம். அது உங்களுக்கு வேண்டியதில்ல அதுன்ட்டு மற்றதெல்லாம் பேசுகிறோம். எப்படி வாழலாம், கணவன் மனைவி உறவு அப்படின்னு. பொதுவாக நம்ம வந்து இந்த கவுன்சிலர் அப்படின்றவரை வந்து வெளியிலேருந்து ஒரு உருவகம் வச்சுருப்போம். கிட்ட வந்து பேச 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 அவர் மேலே நமக்கு நம்பிக்கை கூடலாம், குறையலாம். கூடும்போது என்ன ஆகும்னா, சார் இது இல்லை பிரச்சனை, இதுதான் பிரச்சனை அப்படின்னு அப்போ தான் ஓப்பன் அப் ஆவாங்க. குறைஞ்சிதுன்னு வைங்களேன், எதுக்காக வந்தாங்களோ அதுக்கே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. மனித இயல்பு இது.